ஆசிய துருக்கியிலிருந்து வட இந்தியா வரையிலான பகுதிக்கு அத்திப்பழம் பூர்வீகமாக கொண்டது. அத்திப்பழம் மல்பெரி குடும்பத்தைச் சேர்ந்த தாவரம். அத்திமர பல வகையைச் சேர்ந்தது. அதாவது நாட்டு அத்தி, வெள்ளை அத்தி, நல்ல அத்தி என பல வகை அத்தி மரங்கள் உள்ளன. அத்திப்பழம் உடலுக்கு பல நன்மைகளை அளிக்கிறது. அத்திப்பழத்தில் நார்ச்சத்து, வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அதிகம் உள்ளன. இது செரிமானத்தை மேம்படுத்துகிறது, எடை இழப்பை ஊக்குவிக்கிறது, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மற்றும் எலும்புகளை வலுவாக்குகிறது. அத்திப்பழத்தில் வைட்டமின் B6 மற்றும் வைட்டமின் K சத்துக்கள் அதிகம் உள்ளதால் மனநிலையை மேம்படுத்தவும் நரம்புகளை அமைதிப்படுத்தவும் உதவுகிறது. சரி, அத்திப்பழத்தை எப்படி சாப்பிடலாம் என்று தெரியுமா? காலையில் ஓட்ஸுடன் அல்லது பாலில் கலந்தோ சாப்பிடலாம். அத்திப்பழத்தை இப்படிதான் சாப்பிட வேண்டும் என்று எதுவுமில்லை. அதாவது உலர்ந்த பழமாகவும் புதிய பழமாகவும் கிடைக்கும். உலர்ந்த அத்திப்பழத்தை ஊற வைத்து சாப்பிடுவது செரிமானத்தை மேம்படுத்துவதற்கும் உடல் எடையை குறைப்பதற்கும் உதவுகிறது. அத்திப்பழத்தை தேன், பால், முந்திரி, பாதாம் போன்றவற்றுடன் சேர்த்து சாப்பிடலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அத்திப்பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று தெரியுமா? அதாவது சர்க்கரை நோய், பித்தப்பை கல், ரப்பர் லேடெக்ஸ் அல்லது பிர்ச் மகரந்தத்திற்கு ஒவ்வாமை உள்ளவர்கள், ஆஸ்துமா, அறுவை சிகிச்சை செய்தவர்கள் மற்றும் அத்திப்பழத்துக்கு ஒவ்வாமை உள்ளவர்கள் அத்திப்பழத்தை சாப்பிடக்கூடாது. சர்க்கரை நோயாளிகள் அத்திப்பழத்தை மிதமான அளவில் சாப்பிடலாம் என்கின்றனர் மருத்துவர்கள்.